வணக்கம். வாங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து பேசி. எனக்கு இடையில வீடியோ போட முடியல, சூழ்நிலை சரியில்லை. ஆனால் என் வீடியோ எல்லாமே பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். அடுத்து இப்போ ஒரு வீடியோ ப்ளவுஸோடைய கை கட் பண்ணுறது காமிக்கிறேன். சுருக்கம் வச்சு கை கட் பண்ணுறது வந்து நீட்டு கை வச்சு நல்லா பப்புன்னு சுருக்கம் வச்சு கட் பண்ணுற மாதிரி இந்த பேப்பரில் கட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து கை ஜாக்கெட் பீட்டில் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு தேவையானது எல்லாம் வச்சுக்கேன். ஸ்கேலு, சிசரு, டேப்பு, மார்க்கர் எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ ரெடி ஆகுமா? இப்போ இந்த நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது ப்ளவுஸில் கட் பண்ணி காமிக்கிறேன். நான் அரியலூர் மாவட்டம் வசந்தி வடுகுபாளையம். ஏன்னா நான் உங்கள்கிட்ட என் பேரை சொல்லவே இல்லை இவ்வளோ நாளா, இப்போ தான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ இது ஒரு இந்த கை கட் பண்ணுற ப்ளவுஸ் துணின்னு நினச்சிங்க. இப்படி மடிச்சு இது அளவு இல்லாமல் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில். ஆனால் அளவோட அடுத்தது ப்ளவுஸில் சொல்லித்தரேன். பாருங்க, கை எப்படி வந்து மடிச்சுக்கிறோம் நம்மளுக்கு. இப்போ வந்து இந்த பிட்டை ரெண்டாக மடிச்சுக்கிறோம், ஏன்னா நீளம் பத்தாதனால அப்படி போடுறேன். அடுத்தது இதை இப்படி மடிச்சுட்டா ரெண்டு கை வரும். இதில் நம்ம எப்போதுமே கைக்கு அடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கேலால் விட்டுருவோம், விட்டு தான் நம்ம கோடு போடுவோம். அதை நீங்கள் அப்படியே நினச்சிங்க. ப்ளவுஸ் துணியில் நீங்கள் ஜாக்கெட் பிட்டு கை கட் பண்ணும்போது இப்படி நம்ம ஒரு இன்ச்சு வச்சு மடிச்சு உள்ளே தைக்கிறதுக்காக பாருங்க மடிச்சு வைக்கிறோம். இந்த மடிச்சு உள்ளே வச்சு கட் பண்ணுவோம். அது மடிச்சு உள்ளே இருக்கட்டும். நம்ம பக்கம் மடிப்பு இருக்கணும், அந்த பக்கம் தான் பிசு இருக்கணும். எப்போதுமே கை சைடு வந்து பிசு பார்க்க இருக்கணும், மே கை வந்து மடிப்பு இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து சும்மா ஒரு மீடியமாக நான் கை கட் பண்ணி காமிக்கிறேன். சுருக்கத்துக்காக எப்படி சுருக்கம் வைக்கணுன்றதுக்காக கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதையே இப்படி திருப்பி கூட வச்சுக்கலாம். பாருங்க, கையே இதுக்குள்ள இப்போ ரெண்டு கை இருக்கு, மடிச்சிட்டேன். கை வந்து அகலம் பார்த்துக்கலாம். இவங்க வந்து 5 சென்டிமீட்டர் அகலம் கை வச்சுக்கிறோம், எக்ஸ்ட்ரா 1 சென்டிமீட்டர் வச்சுக்கிறோம். கை நீளம் வந்து பார்த்துங்க 10 சென்டிமீட்டர். ஏன்னா இங்கே மடிச்சு வச்சுட்டோம், மடிச்சு வச்சுருக்கோம். இது மடிச்சு தைக்கிறதுக்காக உள்ள வச்சுட்டோம். இது 10 சென்டிமீட்டர் நீளம். கையோடைய நீளம் 10. கையோடைய கீழ் அக்குள் வந்து உயரம் 7 குறிச்சுக்கிட்டோம். அடுத்ததான் உங்களுக்கு நல்லா தெரியுதா, நான் வரையது தெரியுதா இல்லை பேனாவில் வரைஞ்சி காட்டுங்களா? பேனாவில் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ கீழ் அக்குள் உயரம் 7, இந்த சைடு 10, இங்கே 10 குறிச்சிருக்கோம். பாருங்க, இந்த சைடு 10. இந்த கையோடைய அகலம் வந்து 5 வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1 சென்டிமீட்டர் 6 விட்டுருக்கோம். இப்போ 10 குறிச்சோம் பார்த்தீங்களா? என்ன 10லேருந்து கோடு போட்டுக்கிறோம், நேராக கோடு போட்டுக்கிறோம். இப்போ இந்த 7 அக்குள் உயரம் 7க்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதாக காட்டுறேன். பாருங்க, இந்த இது நேராக கோடு போட்டுக்கோம். அதே மாதிரி இங்கே 10லேருந்து கோடு போட்டுக்கோம். இப்போ கை வரையணும்னு வச்சுங்க, 1 சென்டிமீட்டர் தையலுக்காக விட்டது 1 சென்டிமீட்டர் இதோட கையே அகலம். இப்போ இந்த அகலத்தை இந்த 10 கிட்ட வரைகிறோம். பாருங்க, இப்படி வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு நம்ம அதே சாதா கைனா இப்படியே வரைஞ்சிக்கிறோம். நம்மளுக்கு பப் கை வேணும்னா எக்ஸ்ட்ரா இந்த 10க்கு மேலே இவ்வளோ விட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஒன்று பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 3 சென்டிமீட்டர் கூட நீங்கள் அதிக பப் வேணும்னா 3 சென்டிமீட்டர் வேணும் நீங்கள் விட்டுக்கலாம். அதுக்கு இந்த 3 சென்டிமீட்டர்லேருந்து இங்கேருந்து வரையணும். நீங்கள் இந்த 10லேருந்து பப்பு பாருங்க, இதே கொண்டு போய் அப்படியே நேராக இவ்வளோ நேராக கொண்டு வந்து இப்படி விட்டிங்கன்னா விட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு கை கட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துக்கு வர மாதிரியே அந்த பப்பு கரெக்டாக வந்துடும். எக்ஸ்ட்ரா பாருங்க, இவ்வளோ தூரம் குறுக்க விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த பப்பு சுருக்கி கொண்டு வரும்போது இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல போய் பப்புன்னு இருக்கும். இது நீங்கள் கட் பண்ணி காமிக்கிற பாருங்க. இப்போ இந்த பப்பை சுருக்கி கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மடிச்சு இப்படி கொண்டு வந்தீங்கன்னு வச்சு இந்த இடத்துல இப்போ துணியில் வச்சு காமிச்சா பப்புன்னு இருக்குங்க. கை உங்களுக்கு இப்படி வந்துடும். நீங்கள் அதுலேயே திரும்பி உள்ள சைஸ் எடுக்கணும்னா திரும்பி இதுலேருந்து இப்படி சைஸ் எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு பப் கைக்கு அழகாக வந்துருச்சு. பாருங்க, இந்த சுருக்கத்தை அப்படி இந்த இடத்துல பப்புன்னு இருக்கும். இதான் கை உங்களுக்கு பப் கை. ஒரு ஜாக்கெட்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது பப் கைக்கு இப்படி கட் பண்ணீங்க. கையோடைய அளவு 5. தச்சிங்கன்னா துணியில் கட் பண்ணி இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்படி கட் பண்ணி காட்டுறது உங்களுக்கு கொஞ்சம் புரியுதான்னு தெரியல. நான் வந்து துணியிலையும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இதில் 2 கை இருக்கு. இது ஒரு கை பப்பு இங்கே பாருங்க கட் பண்ணி வச்சுங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த பப்பு அப்படி மடிச்சு வச்சிங்கன்னா புஷ்ஷுன்னு இருக்கும் நீங்கள் ஜாக்கெட்டுக்கு. இப்போ 2 கையும் கட் பண்ணிட்டுங்களா? இந்த அதே மாதிரி இவ்வளோ தான் நம்ம கையோட அளவு. உங்களுக்கு இதுக்கு மேலே இருக்கிறது வந்து இது பப்புக்காக மடிச்சு நீங்கள் கொண்டு வரும்போது இப்படி பப்புன்னு வந்துடும். அந்த கை வச்சு தைக்கும் போது நல்லா இருக்கும் துணியில் கட் பண்ணி. உங்களுக்கு இதுல இன்னும் குறைஞ்சி வேணும்னா மேலே நம்ம மார்க் எடுத்து கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் காமிக்கிற பாருங்க, பாருங்க அப்படி இந்த அளவுக்கு லைட்டாக கொண்டு வந்து அப்படி நிறுத்திடலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள கை எடுத்து குறைஞ்சி கட் பண்ணும்போது இப்படி கட் பண்ணிடலாம். அப்படி வரும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சுருக்கம் வராது. இது வந்து முன் கை, இது வந்து பின்னாடி ஷோல்டர் கை. இந்த கை இப்போ அழகாக இருக்கும். இது நான் உங்களுக்கு துணியிலே கட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஒரு கையை நான் பேப்பரில் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பப் கை. உங்களுக்கு அடுத்தது ஜாக்கெட் பீட் வந்து துணியில் நல்லா கட் பண்ணி காட்டுறேன். பப்பா வேணாலும் உங்களுக்கு கட் பண்ணுறேன், இல்லை பப் இல்லாமல் ஒரே ஷார்ட்டாகவும் நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது புரியுதுங்களா? ஏன்னா நான் வந்து துணியில் நீங்கள் கட் பண்ண கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்போ பேப்பரில் கட் பண்ணி காட்டுறேன். அதுதான் துணியில் கட் பண்ணி காட்டுறேன். ஓகே.
இப்போ இதுதான் உங்களுக்கு நான் வந்து கை மட்டும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது வீடியோவில் உங்களுக்கு நான் ப்ளவுஸில் கட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, சொல்லி தரேன். இதை பகிருங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு. அடுத்தது ப்ளவுஸ் பிட்ல உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. தேங்க்யூ.